ஜெய் சாயிராம். நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமானால் முதலில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் நம்மிடம் இல்லாத ஒன்றை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கலாம், நாம் சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம் எப்பொழுதுமே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, என்ன பார்க்கிறாய்? உன்னப்பா நான் தான் வந்திருக்கிறேன். புரிகிறது தானே? இரவும் பகலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். இது தெய்வ வாக்கும் கூட. இனி உன் வாழ்வு சந்தோஷமாக மிளிரப் போகிறது. வாய்ப்பு வரும் வரை காத்திருப்பவன் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருக்கிறான். நீ புத்திசாலி குழந்தையே. வாய்ப்பை உருவாக்குபவன் மிக மிக அதி புத்திசாலியும் கூட. என்னுடைய பிள்ளையின் புத்திசாலித்தனத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இதோ உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்கிவிட்டாய். வரும் வாய்ப்பையும் தவறவிட மாட்டாய்தானே? எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் இழந்த அனைத்தையும், உன்னை விட்டு விலகி சென்றது அனைத்தையும் மீட்டு விடலாம், மீட்டே விடலாம். உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதிருந்தால் போதும். இரவும் பகலுமாக நீ பட்ட கஷ்டம் போதும் என் பிள்ளையே. நீ பட்ட வேதனைக்கும் கஷ்டத்திற்கும் இதோ ஒரு நல்ல பலனை பார்க்க போகிறாய். சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமாகவே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு முடிவை நீ எடுக்க நேர்ந்தாலும் எப்பொழுதும் அது உன் மனதிற்கு தகுதி உள்ளதாகவும் உன் மனதிற்கு திருப்திகரமாகவும், அதே போல அந்த முடிவால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராதவாறு நீ எடுக்கும் முடிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கும் மகிழ்வாக இருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பாதிப்பு தராத மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் தினமுமே சாயி சாயி என்று உன் அப்பாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டு வந்தாயல்லவா? அப்பாவை வணங்கி கொண்டு வந்தாயல்லவா? அந்த ஒரு காரணத்திற்காகவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க இதோ உன் அப்பா ஓடோடி வந்துவிட்டேன் உன் கண் முன்பாக. நீ மிகவும் நன்றாக வாழப் போகிறாய். உன் பிரகாசமான வாழ்வு உன் கண்முன்னே உனக்காகவே, என் பொக்கிஷத்திற்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய முகத்தில் புன்னகையை வரவைக்காமல், உன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓய்வு எடுக்கவே மாட்டேன். என்னுடைய பார்வை, என்னுடைய கவனிப்பு எப்பொழுதுமே பாதுகாப்பான உனக்கான கவசம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. வருடக்கணக்காக இரவும் பகலும் நீ கஷ்டப்பட்ட காலங்கள், வேதனைப்பட்ட தருணங்கள் எல்லாமே மாற்றம் பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் நீ வாழப்போகிறாய் என் பிள்ளையே. அதற்கான வழியை நான் செய்துவிட்டேன் என் தங்கமே. சாயப்பா மீது நீ வைத்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வெற்றியை அடைய செய்யும். வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நொடியை நீ இப்பொழுது அடைந்து விட்டாய். இனி உனக்கானது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்வில் உனக்கு தீரப்போகிற பிரச்சனைகளும் முடியப் போகிற வேதனைகளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது. மனமகிழ்ச்சியை உன் முகத்தில் நான் பார்க்கத்தான் போகிறேன். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளெல்லாம் தீரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. அதனால் சந்தோஷமாக செயல்படு. இனி உற்சாகம் மட்டுமே உன் வாழ்வில் ஏற்பட போகிறது. உற்சாகமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உனக்கு நிலைத்து இருக்கவே போகிறது. எது வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. ஏனென்றால் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிரே இல்லை,
உணர்வும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து, வந்ததை நினைத்து நினைத்து, போனதை நினைத்து நினைத்து நீ வருந்துவதால் உயிருள்ள உன்னுடைய ஆன்மா வருத்தமடைகிறது என்பதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? பிரச்சனை வந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற தோற்றத்தை முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு. பிரச்சனையை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், எது வந்தாலும் நான் தைரியமாக எதிர்த்து நிற்பேன், போராடுவேன், வெற்றியடைவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கும் தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையான மனதையும் உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். கவலை என்னும் சேற்றில் விழுந்து விடாமல் வீர நடை போட்டுக்கொண்டே இரு. பிரச்சனை ஒன்று வந்தால், கவலை என்று ஒன்று இருந்தால் அனைத்திற்கும் தீர்வு இருக்கிறது, அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். அதுபோல உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து தவித்து கொண்டிருக்கும் உன்னுடைய சோகம், கவலையான மனநிலை அனைத்திலிருந்தும் வெளியே வா முதலில். அப்படி இருந்து பார், எதுவுமே உன்னை பாதிக்காது. அனைத்திலிருந்தும் நீ விடுபட போகிறாய். இரவும் பகலும் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. பிரகாசமான வாழ்வு மிக மிக பிரகாசமாகவே உனக்காகவே காத்திருக்கிறது. வெற்றியான காலம் உன்னை நோக்கி உனக்காகவே, என்னுடைய பொக்கிஷத்திற்காகவே வீர நடை போட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகளை என்றுமே உன் சாயப்பா நிராகரித்ததே கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். ஆம் குழந்தையே, நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண நான் அனைத்து விதத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே உன் மனநிலை என்ன நிலையாக இருந்தாலும் சாயி சாயி என்று நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். இது உண்மையான வாக்கு. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரிந்த ரகசியம். உண்மைதானே? நீ சொல்லும் சாயி சாயி என்ற வார்த்தை உன் மனதிற்கும் ஆறுதலாக இருக்கும், உன் வாழ்விற்கும் மிக மிக ஆறுதலாகவே இருக்கும். நீ தேடியது, நீ ஆசைப்பட்டது, நீ பிரார்த்தனையாக வைத்தது எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கிறேன். என்னுடைய வாக்கு மீறி, என்னுடைய வார்த்தை மீறி எதுவுமே உன் வாழ்வில் தவறாக நிகழவும் நான் விட்டுவிட மாட்டேன். நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ, எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி வரும். அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டதில் முதல் நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. இதுதான் ஆரம்ப புள்ளி. மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க காத்திரு, பொறுமையாக காத்திரு. மகிழ்ச்சி செய்தி, இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது என் குழந்தையே. இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வாக, ஒரு மருந்தாகவே அது இருக்கப் போகிறது. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக மிக நன்றாகவே இருக்கிறது. அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அது எதிர்பாராத விதமாகவும் இருக்கப் போகிறது. உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் பிரார்த்தனை அனைத்துமே என் காதில் விழுந்து விட்டது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகும் அந்த தருணத்திற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. சந்தோஷம்தானே? நினைத்த காரியத்தை முடித்து தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான அத்தனை வேலைகளையும் துவங்கிவிட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் குழந்தையே? போர்க்களத்தில் புறமுதுகை காட்டி ஓடுபவர்கள் என்றைக்குமே வீரனாக இருக்க முடியாது, கோழையாகத்தான் இருக்க முடியும். அவர்களின் கோழைத்தனமே அவர்களை வாழ்க்கையில் வீழ்த்தடிக்கும். யாராக இருந்தாலும்
அறம் என்பது ஒன்றுதான். இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. பொலிவான முகத்தை, தெளிவான முகத்தை தான், தெளிவான சிந்தனையை, நல்ல எண்ணத்தை தான் நான் உன் முகத்தில் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய் கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலைமதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா? அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா?
உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும், அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியே ஆகாது. கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதார சொல்லிக்கொண்டே இரு, கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் சரியாகும், அனைத்துமே சரியாகும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும், உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும், எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ,
அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். யோசித்து முடிவெடு, ஆனால் யோசித்து கொண்டே இருக்காதே. முடிவு எடுத்த பிறகு உடனே அதை செயல்படுத்து. யோசித்து கொண்டே இருக்காதே. இதுநாள் வரை கஷ்டத்தை, போராட்டத்தை, வேதனையை மட்டுமே பார்த்த உன் கண்கள், அனுபவித்த உன்னுடைய மனம் இனி ஒவ்வொரு மாற்றங்களாக சந்திக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்ல விதமான மாற்றங்களாகவே உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. ஆனாலும் கூட மற்றவர்களை நினைத்து நீ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் மீண்டும் இதே மாதிரியான திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். நல்ல முடிவு, நல்ல திருப்பம் வரும் பொழுது, நல்ல வாய்ப்பு வரும் பொழுது அதை சுமூகமாக, சாதகமாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நமக்கான திருப்பம் வரும் பொழுது, உனக்கான மாற்றம் வரும் பொழுது, உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது, உனக்கான நல்ல முடிவு வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து ஒரு நிமிடம் நீ கால தாமதம் செய்தால் வந்த திருப்பமும் வந்த முடிவும் வந்த வாய்ப்பும் உன்னை விட்டு வெகு சுலபமாக விலகிவிடும். எனவே சுதாரிப்பாக இரு. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். திருப்பமும் ஒரே முறைதான் வரும். அந்த திருப்பம் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை கால சூழ்நிலைகளும் உனக்காகவே வந்திருக்கிறது. இதை உன்னிடம் எச்சரிப்பதற்காக, நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு மீது நம்பிக்கை வை. அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வேலையை செய்து கொண்டே இரு. வரும் திருப்பத்தை லாவகமாக ஏற்றுக்கொண்டு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை தேடி வரவே வராது. இதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் பிரியமான கண்மணியே, உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் அனைத்து நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை எல்லாம் தாங்கி நேர்மறையாக நின்று, தன்னம்பிக்கையோடு நின்று, இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கடைசி கட்டம் உன் வாழ்வில். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டிவிட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். கேள், உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே அப்பா, ஆனால் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? குழந்தையே, எல்லா மனிதருக்கும் நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்று 2 காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நேர்மறை காலங்களில் என்னுடைய ஆசிர்வாதமும் உதவியும் உனக்கு மிக எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் உன்னுடைய எதிர்மறை காலத்திலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன். ஆனால் அதை உன்னால் உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை நீ இழந்து இருப்பாய்.
என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களிலும் நேர்மறையான காலங்களிலும் எதிர்மறையான காலங்களிலும் எல்லா காலங்களிலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய மனம் என்பது மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய எதிர்மறையான காலங்களில். அதனால் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் நல் வாக்குகளையும் உன்னால் கேட்கவும் முடியாது. அதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு இருக்காது.